ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா, நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த புது வருடம் 2026 எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருடமா அமையும் அப்படின்னு நம்புறேன். இதே பாசிட்டிவ் நோட்டோட வாங்க இப்போ இந்த சூப்பர் வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். நாங்கள் சென்னையில் இருந்தப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இது பாஷ்யம் ஹோம்ஸ், கேட்டட் கம்யூனிட்டி. இந்த பிளேஸ்க்குள்ளே போன உடனேயே நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை சிங்கப்பூரில் இருக்கோமா அப்படின்ற டவுட் வர அளவுக்கு சிங்கப்பூர் இன்ஸ்பயர்டு, அப்படியே சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியே இதையுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்துட்டு அவங்க வீடு இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க பாஷ்யம் ஹோம்ஸில். அந்த வீடுமே எப்படி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சிங்கப்பூர் காண்டோவில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பார்ட்டி ஹால், ஜிம், எல்லா வசதியுமே இருக்குது. சேஃப்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளை மீட் பண்ணுறதுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு பேசுகிறதுக்கு, ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கூட அங்கே பிளேஸ் அழகாக அலாட் பண்ணியிருக்காங்க. கேம்ஸ்க்கும் தனியாக ஏரியா இருக்குது, ஒன்றுத்துக்குமே தனித்தனியாக ஏரியா இருக்குது. நியூ இயர், தீபாவளி, பொங்கல் அப்படின்னு இது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போது அங்கேயே ப்ரோக்ராம்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. டான்ஸு காம்படிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி அங்கே இருக்கும். ஜிம்மில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில்லை, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஏறி மிதிக்கும் போது நிஜமாலுமே நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த லொக்கேஷன் கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஆல்ரெடி மணிமேகலை ஹுசைன் ஹோம் டூர் போட்டிருப்பாங்க, அதே ப்ராப்பர்ட்டி தான் இது. இப்போ வாங்க எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே போய் எப்படி இன்டீரியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனேயே பியூட்டிஃபுல்லாக ஒரு முரல் ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. விநாயகரோட ஸ்டாச்சு, இந்த பிஓபி இருக்கு இல்லையா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதை வச்சு கையிலேயே ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டிஸ்ட் கேரளாவிலேருந்து வர வச்சு ஒரு 5 days இவங்களுக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்து அவங்களே இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வெல்கம் பண்ண உடனே இந்த விநாயகரை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக அந்த ஆர்டிஸ்டோட பர்சனலைஸ்டு கையால் பண்ணியிருந்ததுனால ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே சீலிங்கில் ஒரு சிஎன்சி கட்டிங் கொடுத்து லைட்டும் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, இது பின்னாடி அந்த எலக்ட்ரிக்கல் போர்டு எல்லாமே கன்சீல்டாக வச்சுருக்காங்க. கீழே கொஞ்சம் கேபினட்ஸும் ஸ்டோரேஜும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹாலோட சீலிங்கில் கோவ் லைட்டிங்கும் ஸ்ட்ரிப் லைட்டிங்கும் ரொம்ப எலிகண்ட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபேனும் நடுவில் ஒரு டிசைனர் லைட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி தான் அவங்களோட டிவி கேபினட்டுமே ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற எங்கள் வீடும் இப்போ தான் ஒரு 2 years முன்னாடி வாங்கினோம், ரெனோவேட் பண்ணோம். அதனால் ரெனோவேஷனில் எனக்கு இன்டீரியர் டெக்கரேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்காவது இந்த ஐடியாஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க பெர்மிஷனோட கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த ஒரு பால்கனி தான். டே லைட் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட் போடணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ வெளிச்சம் சூப்பராக இருக்குது. அந்த இடத்துலையே இவங்க இந்த புத்தாவையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே ஆர்டிஸ்ட் தான். அந்த ஆர்டிஸ்டோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 lakh கிட்ட வந்தது. அந்த விநாயகர் பண்ணுறதுக்கு 30,000, இந்த புத்தர் பண்ணுறதுக்கு ஒரு 50,000. அப்புறம் அவங்களுக்கு அக்காமடேஷன் 5 daysக்கு இவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் காஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட்டை வர வச்சு இதை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியிலேருந்து பார்த்தா சென்னை சிட்டி ஃபுல்லாகவுமே தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நல்ல ஹை ரைஸ் பில்டிங்கு, ஹை ஃப்ளோரில் இருக்கிறதுனால இங்கே ஊஞ்சல் போடுறதோ இல்லை இங்கே ஒரு காஃபி டேபிள் போட்டு செட் பண்ணாலோ ரொம்பவே அழகாக இருக்கும். இவங்களோட பூஜா ரூமுமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் கிச்சன் வருது, இன்னொரு பக்கம் டைனிங் வருது. நடுவில் இருக்கிற இடத்துல மேலே சீலிங்கில் சிஎன்சி கட்டிங்கில் ஒரு லைட் டிசைன் கொடுத்துட்டு பூஜா ரூம் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் டோர் ரெடி ஆகலை, இன்னுமே ரெனோவேஷன் இன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது.
ஆனால் இந்த கலர் காம்பினேஷன் மேலே வந்து அந்த கலசம் டிசைன் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு டெம்பிள் மாடலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் டைம்ஸில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் இது மாதிரி தேவைப்படும். அதையே வந்து உள்ளே கன்சீல்டாக இருக்குது. தேவைப்படும் போது மட்டும் நம்ம புல் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே வச்சிட்டோன்னா இருக்கிற இடமே தெரியாமல் நீட்டாக இருக்குது, ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இது இல்லாமல் அவங்களுக்கு படையல் ட்ரேவும் தனியாக மேலே இருக்குது. இது எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நார்மல் பெட்ரூமோட இன்டீரியர் பண்ணும்போது இது மாதிரி டிசைன் பண்ணும்போது அந்த ஒரு ரூமோட லுக்கே ரொம்ப டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுது. இது ஒரு வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி ஒரு வுட் ஒர்க் பண்ணி லைட்டிங் கொடுத்து அந்த ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ண உடனே இந்த ரூமே வந்து டோட்டலாக லுக்கே மாறிடுச்சு. ரொம்ப எலகண்ட்டாக கிளாஸியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பெட்ரூம் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் வீடும் ரெனோவேட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் இந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அவங்க வீட்டில் எனக்கு பிடிச்சிருந்த சில கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி வெளியே வந்து இந்த வியூவை பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருந்தது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறதும் இது மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதும் அவங்கவுங்க ஒப்பீனியன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியாக நம்ம எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலுமே அவங்க ஒரு காம்படிஷன் வைக்கிறது, ஃபங்க்ஷன் வைக்கிறது, எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுறது அப்படின்னும் போதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு சொன்னது என்னென்னா, அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தர் டெய்லராக இருப்பாங்களாம், ஒவ்வொருத்தர் குக்காக இருப்பாங்களாம். அவங்களே வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒருத்தர் சமைச்சு கொடுக்கறது, பேக்கிங் பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு அந்த ஃப்ளாட்ஸ்குள்ளேயே வந்து அவங்களோட டேலண்ட் வச்சு கூட ஒரு நல்ல கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி எல்லாருமே ஹெல்ப் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குதான் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி போன வருஷம்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே வந்து கீயை லாஸ்ட் இயர் தான் வாங்கியிருக்காங்க 2025. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ரொம்ப புதுசுன்னும் போது நல்லா தான் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லி ஏர்கான். இது உள்ளே போனோடனே அவங்களோட கம்யூனிட்டி கிளப்லேருந்து பார்ட்டி ஹால்லேருந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசியோடு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நைட் வியூவில் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட அந்த ஸ்டெப்ஸு லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள், இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோட லட்சியமாக இருக்கும், கனவாக இருக்கும். இந்த 2026 உங்களோட இந்த கனவு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் பார்த்ததை உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்னும் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பாருங்கள் மியூசிக்கோட. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then take care and bye bye. Thank you for watching.